எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் அப்டேட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நான் ரெக்கார்ட் பண்றப்ப ஒரு 2:45 போல மார்க்கெட் வந்து ஒரு 430 பாயிண்ட் வந்து டவுனுங்க. நிஃப்டி 50 23,577ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஹெச்எம்பி வைரஸ் கன்சர்ன். அதனால ஓவராலாவே எல்லா செக்டாருமே டவுனுங்க. 2 கேசஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 2 குழந்தைகளுக்கு கர்நாடகால. அதனாலதான் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன உண்மை அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்துச்சுங்க. காரணம் கிடைச்சிச்சு, அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதாங்க. நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சிருக்கும். எப்பொழுதும் போல மினிமமா கன்சிடர் பண்றது நல்லது. கோல்டு ஒரு கிராம் வந்து 7,215ங்க. ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகலை, பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. கோல்டு ETF நம்ம வந்து உள்ள போறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். சான்சஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.84 ரூபாயா இருக்குங்க. ஒரு US டாலர் தொடர்ந்து சரிஞ்சது, கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. டாலரை விற்று அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்தோம், ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது முக்கியமான கன்சர்ன். பிரெண்ட் க்ரூட் வந்து 1 பேரல் 76.21 US டாலருங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. கடைசி ஒரு வாரமா க்ரூட் ஆயில் வந்து ஏறுது. இருந்தாலும் ஓவராலா டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அடுத்து நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐடிசி பார்ப்போம். இன்னைக்கு தாங்க ரெக்கார்ட் டேட்டு. ரெக்கார்ட் டேட்னா ஐடிசி ஷேர் பிரைஸ் ஒரு 7-8% வந்து குறைஞ்சிருக்கும். ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ரிமைன்ஸ் ஸ்ட்ராங் தான். ஸோ அந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 25-30 ரூபா குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். 10 ஷேர் வச்சிருக்க எல்லாருக்குமே ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து கிடைக்குங்க. 10:1 அந்த ரேஷியோவில் கிடைக்கும். ஃபார் எவ்ரி 10 ஷேர்ஸ் ஆஃப் ஐடிசி லிமிடெட் 1 ஷேர் ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும். பிப்ரவரி மாதத்துக்குள்ள, பிப்ரவரி 15க்கு முன்னாடி கிடைச்சிருங்க. லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ் வந்து ஒரு 125, 130, 150 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் லிஸ்ட் ஆனால் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதோட வேல்யூஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம என்ட்ரு ஆகிறதா இல்லையான்னு பார்த்துக்குவாங்க. தென் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த கோவிட் டயத்தில் தான் அதை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஸ்டீல் செக்டாருக்கு அதுக்கு வந்து PLI ஸ்கீம் மூலமா அதுக்கு ஒரு சில சலுகைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு அது சம்பந்தமான நியூஸ் வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, லோக்கல், அதாவது டொமஸ்டிக்ல ப்ரொடக்ஷன் வந்து கூட்டுறதுக்கு, டொமஸ்டிக் சேல்ஸை வந்து கூட்டுறதுக்கு, ஜாப் கிரியேஷன்ஸ்க்காக அந்த PLI ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம், டாடா ஸ்டீல்ல நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் லாங் வே டு கோ. 133, 35 இருக்கு. நம்ம 110க்கு கீழே போனால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்க. நான் வாங்கி வச்சிருக்க ப்ரைஸ் வந்து 85. ஸோ 110 கீழே போனாலே நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். இது எதற்கு இந்த PLI ஸ்கீம் அப்படின்னா, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை கூட்டுறதுக்கு. இம்போர்ட் இப்போ சைனாலேருந்து குறைஞ்ச விலையில உள்ள வருது இல்லையா, நம்ம வந்து வெளிநாட்டுலேருந்து குறைஞ்ச விலையில வந்துச்சுன்னா நம்ம வந்து உள்நாட்டு பொருளை வாங்காமல் வெளிநாட்டு பொருளை வாங்குவோம். அதனால இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து இந்த உள்நாட்டு உற்பத்தியையும் உள்நாட்டு பொருட்களையும் வந்து வாங்குறதுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்குங்க, அவ்வளோதான். தென் ட்ரம்ப் இன்னும் ஒரு 20 நாள்ல அவர் வந்து பிரசிடென்டா பதவி ஏற்றுருவார் இல்லையா. இந்த பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து கரன்சியை கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, கொண்டு வந்தா நான் வந்து ஹெவியா டேரிஃப் வந்து போடுவேன். குறிப்பா சைனா, கனடா, மெக்சிகோ, இந்தியாவை சேர்த்திருக்கிறாங்க. இம்போர்ட்ஸ்ல, அதாவது அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா இந்தியாவில இருந்து, அதுக்கெல்லாம் நான் வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணி தாங்க ஆகணும். நம்மளுக்கு எக்ஸஸா இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஒரு வின்-வின் சுச்சுவேஷன் இருக்கணும். பட் அவர் இந்த மாதிரி சொல்றாரு. அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாங்க ஒரு சில செக்டர்ல. அது அப்புறம் வர்றப்ப பார்ப்போம். அடுத்து நம்ம இன்னைக்கு முக்கியமா பேச வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, டாடா கெமிக்கல்ஸ் பத்தி பேசணுங்க. டாடா கெமிக்கல்ஸ் வந்து சோடா ஆஷ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது வேர்ல்டு ஃபுல்லா அவங்களுக்கு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. கடைசி ஒரு 6-7 மாசமாவே டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. இது வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு 18 months ஆகும் அப்படின்றதால நம்ம பேசியிருந்தோம். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த உள்நாட்டில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இம்போர்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்கு மினிமம் இம்போர்ட் பிரைஸ் போட்டிருக்காங்க. இந்த சோடா ஆஷ்க்கு எவ்வளவு அப்படின்னா 20,108 ரூபாய் ஒரு டன்னுக்கு, ஒரு 6 மாசத்துக்கு. 30 ஜூன் 2025. இது வந்து சோடா ஆஷ் மேனுஃபேக்சர் பண்ற டாடா கெமிக்கல்ஸ்க்கு நல்ல நியூஸ் தான். எதற்காக இந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணுங்க. டிமாண்ட் கம்மியா இருக்கு, சேல்ஸ் இல்லை, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. நம்ம PLI ஸ்கீம் ஸ்டீலுக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த சோடா ஆஷ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிடர்ஜென்ட், கிளாஸ், தென் கெமிக்கல்ஸ்,
இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சோடா ஆஷ் மேனுஃபேக்சர்ல பெரிய பிளேயர், தென் ஜியாகிரபிக்கலி டைவர்சிஃபைட், வேர்ல்டு ஃபுல்லா அவங்க பிசினஸ் பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 35% ஆஃப் சோடா ஆஷ் எங்க இருந்து தான் வருது, யார் தான் சப்ளை பண்றா அப்படின்னா அவங்க தாங்க, டாடா கெமிக்கல்ஸ் தான் சப்ளை பண்றாங்க. இதுல 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குங்க. லைட் சோடா ஆஷ், தென் டென்ஸ் சோடா ஆஷ், தென் மீடியம் டென்ஸ் சோடா ஆஷ், தென் கிரானுலர் சோடா ஆஷ். இது எல்லாமே அவங்க ரெடி பண்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்க பெரிய லீடரா இருக்காங்க இல்லையா சோடா ஆஷ்ல. அதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸ் ஈரோப் என்ன பண்ண போறாங்க, ஃபார்மா கிரேட் சோடியம் பைகார்பனேட்டை ரெடி பண்ணி அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை பண்ண போறாங்க. இது வந்து ஃபார்மா கம்பெனிஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான கெமிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளான்ட் யுனைடெட் கிங்டம்ல 6.6 பில்லியன் ரூபாய் செலவுல இந்த வருஷம் வந்து பிளான்ட் போட போறாங்க. இன்னும் 2 வருஷத்துல, அதாவது 2027 இருந்து அந்த ஃபேக்டரியில இருந்து அவுட்புட் வர ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்றதுக்கு நம்ம வந்து 1000 கீழே போனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு 993 வரைக்கும் வந்துருக்குதுங்க நான் பாக்குறப்ப. ஸோ 1000 உடச்சு கீழே வந்திருக்கு. இது வந்து நல்ல என்ட்ரி பாயிண்டா இருக்கும். கடைசி ஒரு 2-3 குவார்டராகவே அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கரமா குறைஞ்சது. ஓவராலாவே சோடா ஆஷோட டிமாண்ட் வந்து குறைஞ்சதுதான் இதுக்கு காரணம். இன்னும் 15 to 20 months வந்து ஆகும் இது ரெக்கவரி ஆகிறதுக்கு. அது போக இந்த டாடா கெமிக்கல்ஸ் ஈரோப் வந்து புது பிளான்ட் வந்து செட் பண்ண போறாங்க. இதுக்கு ஒரு 6 குவார்டர் 7 குவார்டர் ஆகுங்க அங்க இருந்து ப்ரொடக்ஷன் வெளில வர்றதுக்கு. ஸோ நம்மளோட லிஸ்ட்ல டாடா கெமிக்கலை ஆட் பண்ணிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க. 1000 கீழே இன்னும் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு 100 to 150 rupees கூட கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருந்து 500 rupees குறைஞ்சாலும் நல்லதுதான். புக் வேல்யூ வந்து ஒரு 910 920 கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே மார்கன் ஹவுசல் சொன்ன அந்த ரேஞ்சை விட ரொம்ப கம்மியாவே இருக்கு. பிஇ வந்து பெரும்பாலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணல. ஸோ இது வந்து என்ட்ரு ஆகுறதுக்கு எனக்கு நல்ல பொசிஷன், நல்ல பாயிண்ட். நான் ஏற்கனவே வாங்கின பாயிண்ட் வந்து 939 940. பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ நம்ம வந்து புதுசாக என்ட்ரு ஆகுறதுக்கு நம்ம லிஸ்ட்ல B11 B12 இதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி ஸ்டீல், டாடா ஸ்டீலை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் ஒரு 1 month 2 months அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் அப்படின்ற இடத்துக்கு ஜம்ப் பண்ணியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஹுண்டாய் மோட்டார்ஸ், என்டிபிசி கிரீன், ஸ்விக்கி, இவங்கெல்லாம் வந்து லார்ஜ் கேப் அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து புதுசா லிஸ்ட் ஆன கம்பெனிஸ். அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்க இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. இது போக ஏற்கனவே மிட் கேப்ல இருந்திருப்பாங்க இல்லையா, எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஏற்கனவே லிஸ்ட் ஆகி சிஜி பவர், இண்டஸ் டவர்ஸ், ஆர்விஎன்எல், தென் இன்ஃபோ எட்ஜ், கம்மிங்ஸ் இந்தியா, இவங்கெல்லாம் வந்து மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப் அப்படின்ற இடத்துக்கு அப்கிரேட் ஆகி போறாங்க. சரிங்க, ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப்பா கீழே இறங்கி வந்திருக்காங்க. குறிப்பா நம்ம கன்சிடர் பண்ற இண்டஸ்இண்ட் பேங்க் லார்ஜ் கேப்ல இருந்து மிட் கேப் லெவலுக்கு கீழே இறங்கி வந்திருக்கு. அது கூட சேர்ந்து அதானி டோட்டல் கேஸ், ஐடிபிஐ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், தென் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், இந்த கம்பெனி எல்லாம் இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்த்து லார்ஜ் கேப் லெவல்ல இருந்து மிட் கேப் லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு 2 குவார்டரா சரியில்லை. இன்னும் ஒரு 2 குவார்டர் இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 குவார்டர் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால ப்ராஃபிட்ஸ் வந்து குறையிறதுக்கு, அவங்களோட ப்ரொவிஷன் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ குறைஞ்சா நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் வைடு ஓப்பன் ஆகும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அந்த HMP வைரஸ் கன்சர்ன்னால மார்க்கெட் வந்து காரணம் தேடிச்சு, காரணம் கிடைச்சிருச்சு. ஸோ கன்சிடர் பண்றதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும். பொறுமையா உள்ள போகலாம். டாடா கெமிக்கல்ஸ் புதுசா நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம வந்து 1 2 5 10 விடலாம். இப்போ 1000 கிட்ட வந்து 1030 கிட்ட வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சுங்க. 1400 1300 இருந்து இந்த 1000 வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 months ஆயிருக்கு. 1000 கீழே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு 1 year அது வரல. ஸோ 1 year அந்த கம்பெனியை வந்து வாட்ச் பண்ணி 1000 கீழே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. ஸோ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை வந்து இழந்துடவே கூடாது. கண்டினியூஸா, அதாவது இந்த மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை, அடுத்த மாசம் குறிப்பிட்ட தொகை, அதை வந்து மாத்திடவே கூடாது. நம்ம பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி குறையிறப்ப கொஞ்சம் திக்கா, கொஞ்சம் ஏறுறப்ப தின்னா, திக் அண்ட் தின்னா நம்ம வந்து கன்சிஸ்டண்டா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட டார்கெட், அதாவது நம்மளுக்கு தேவையான நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட், உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 1000 கீழே என்ட்ரா வரும். இது 500 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. போகாதுன்னு சொல்ல முடியாதுங்க, நான் போகும்னு சொல்லலை. பட் 500 வரைக்கும் போனாலும் நம்ம மாசம் மாசம் 1 2
சொல்லிட்டு கண்டினியூஸாக இன்னும் 2 வருஷத்துக்கு. ஏன்னா அவங்க பிளான்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு யூரோப்ல இருந்து அந்த சோடியம் பைகார்பனேட் அது மூலமா அவங்க ரெவன்யூ வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆயிரும். நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் 30க்கு மேலே தான் நம்மளோட லிஸ்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்ல ஃபினான்ஷியல் இயர் 31க்கு இந்த டாடா கெமிக்கல்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1000க்கு மேலே போனால் திருப்பி 1000 கீழே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. திருப்பி 1050 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வரும். நம்ம வெயிட் பண்ணி தான் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.